டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது +2 கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வேல்யூமில் 14th லெசன் பயோமாலிகுல்ஸில் நம்ம பார்க்குற டாபிக் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ். இப்போ நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னா என்னன்னா, வாட் ஆர் நியூக்ளிக் ஆசிட்ஸ்? த பார்ட்டிகல்ஸ் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் த செல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். They are chromosomes and another type of biomolecules called nucleic acids. So ரெண்டு இருக்கு, ஒன்று DNA இன்னொன்று RNA. Nucleic acids are biomolecules of nucleotides. Nucleotides ஓட biomolecules வந்து nucleic acid. The controlled hydrolysis of DNA and RNA gives nitrogenous base, pentose sugar and phosphate group. அடுத்த dear students, purine bases என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adenine guanine. pyrimidine bases என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோசின், தயமின் அண்ட் யுரேசில். சரி, இப்போ இந்த பேசஸ் வந்து டிஎன்ஏல என்னென்ன இருக்கு? டிஎன்ஏல பியூரின் பேசஸ் வந்து அடினைன், குவானைன் அப்படின்றது இருக்கு. அடுத்தது ஆர்என்ஏலும் அதே தான், பியூரின் பேசஸ் வந்து அடினைன், குவானைன் இருக்கு. டிஎன்ஏல pyrimidine bases என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோசின் அண்ட் தயமின் இருக்கு. ஆர்என்ஏல pyrimidine bases வந்து சைட்டோசின் அண்ட் யுரேசில் இருக்கு. ஸோ இங்கே என்ன டிஃபரன்ஸ்னா, pyrimidine basesல டிஎன்ஏல தயமினும் ஆர்என்ஏல யுரேசில், இது மட்டும்தான் மாற்றம், மீதி எல்லாம் சேம் தான். ஸோ டிஎன்ஏல அடினைன், குவானைன், சைட்டோசின், ஆர்என்ஏல அடினைன், குவானைன், சைட்டோசின். ஸோ டிஎன்ஏல தயமின், ஆர்என்ஏல யுரேசில். ஸோ இது மட்டும்தான் மாற்றமாக இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நியூக்ளியோசைடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சுகர் பிளஸ் பேஸ் வந்து நியூக்ளியோசைடு. அந்த நியூக்ளியோசைடு பாஸ்பரிக் ஆசிடோட சேர்ந்தா நியூக்ளியோடைடு. அந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு ஒன்னா சேர்ந்து அதுக்கு பேர் வந்து பாலிநியூக்ளியோடைடு. அந்த பாலிநியூக்ளியோடைடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா?